ஜெய் ஸ்ரீராம். என் யூடியூப் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு எங்கே ரேஷன் அரிசி கொடுப்பாங்கங்க. ரேஷன் அரிசிங்கிறது ₹1 கொடுக்குறாங்க. 25 கிலோவோ என்னமோ கொடுக்குறாங்க. அது எல்லாருக்கும் கிடையாது. இங்கே கார்டே எங்களுக்கெல்லாம் கிடையாது. ஏழை மக்களுக்கு மட்டும் ஒயிட் கார்டுன்னு ஒன்று கொடுப்பாங்க. எங்களுக்கு ரேஷன் கார்டை எப்பயோ சந்திரபாபு நாயுடு இருக்கும்போதே ரேஷன் கார்டை எடுத்துட்டாங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு வச்சுங்க. இப்போ அந்த ₹1 அரிசி விற்கிறாங்க இல்லையா, அதை இவங்கெல்லாம் இந்த ஏழை ஜனங்கள்லாம் வாங்கி சாப்பிட்ற மாதிரி இருக்காது. மொத்தமாக பெரிய பெரிய அரிசியாக இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்க, அதை யாராவது இந்த மில்லுக்கு இல்லாட்டி அரிசி மாவு அரைக்கிறவங்களுக்கு அந்த வடகம்லாம் செய்கிறதுக்கு அரிசி வத்தல் செய்கிறதுக்குலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் அவங்க விற்றுடுறாங்க ரேஷன் அரிசியை. அது வத்தல் போடுறதுக்கு, கூழ் வத்தல்லாம் போடுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்குமா. அதே மாதிரி அரிசி மாவு அரைக்கிறதுனா மிஷின் கொடுத்து அரைக்கிறதுக்கு யூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு எல்லாம் வாங்கிக்கிறாங்க. நானும் கூட என்னோடய பறவைகளுக்கு சாப்பாடு போடுறதுக்கு அந்த ரேஷன் அரிசியை ₹15 விற்றுட்டு இருந்தாங்க. இப்போ ₹20 கொடுக்குறாங்க. ஒரு 25 கிலோ மொத்தமாக வாங்கிட்டேன்னா 2 மாதம் 3 மாதம் எனக்கு வரும். அது மாதிரி வாங்கிட்டு இருந்தேன். அது எனக்கு கொஞ்சம் தீர்ற மாதிரி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு என்னோடய சரவண் மேடம் இந்த மாதம் நான் கேட்டேன், எனக்கு அரிசி வேணும், தீர் மாதிரி இருக்குது, கிடைக்குமான்னு கேட்டதுக்கு, இல்லைம்மா இந்த மாதம் சன்னபியம் சொல்லுவாங்க, அப்படின்னா நல்ல அரிசி தர்றதாக சொல்லியிருக்கிறாங்க. அதில் எனக்கு கூட அரிசி வாங்குகிற செலவு மிச்சம்னு சந்தோஷமாக சொல்லிகிட்டு இருந்தாப்புல. கடைசியில் பார்த்திங்கன்னா அது வாங்கிட்டு வந்தப்போ பிடிக்கவே இல்லையா. அது கொஞ்சம் பூச்சியாக ஒரு மாதிரி நொய்யி மாதிரி அந்த மாதிரி சரியாக இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாப்புல. எப்போ ஒரு கவர்மெண்ட்டில் இது மாதிரி நாங்கள் நல்லா அரிசி கொடுக்குறோன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணிவிட்டு அந்த மாதிரி செய்கிறது நான் பார்க்கல. ஆக்சுவலாக அது நிஜமாக பொய்யான்னு கூட எனக்கு தெரியாது. சொன்னதை நான் சொல்கிறேன். ஒருத்தட்ட 2 பேர்கிட்ட கேட்டேன். 2 பேருமே அப்படி தான் ஒரு பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷனாக சொல்லலை. ஏன்னா அவங்களும் இப்போ எல்லாருமே சம்பாதிக்கிறாங்க. நல்ல அரிசி வாங்கி சாப்பிடணும், நல்ல அரிசி வெளியில் கடையில் வாங்கி தான் சாப்பிட்றாங்கங்கும்போது அந்த அரிசிக்கும் இந்த அரிசிக்கும் வித்தியாசம் தெரியாத பைத்தியக்காரங்க கிடையாது. அதனால் அவங்க வருத்தப்படுறாங்க நல்ல அரிசியாக கொடுக்கல அப்படின்றது. இந்த பாவத்தெல்லாம் மூட்டை கட்டுறதுங்கிறது மூட்டை கட்டி என்ன ஆகுமோ தெரில. இந்த மாதிரி பொலிட்டீஷியன்ஸ் மட்டும் இன்னும் மாறாத மாதிரியே தோணுது எனக்கு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி